ஃபீல் பண்ணாதீங்க காய்ஸ், உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். உங்களோட நிலைமை எல்லாம் மாறப்போகுது. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் பார்த்தாலே போதும், கம்பல்சரி உங்களால் ஒரு ஹை பேயிங் ஜாப்ஸ் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக நான் இப்போ இன்டர்வியூ கொஸ்டினுக்குள்ளே போகிறேன் காய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, கெஸ் த கோட் அவுட்புட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் SN = கலோ. தென் ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணி பேடுன்னு ஒரு ஸ்ட்ரிங் கூட கன்கார்டினேட் பண்ணுறேன் அந்த ஹலோவை. தென் அகெயின் ஸ்ட்ரிங் பில்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹலோவை இனிஷியல் பண்ணுறேன். தென் அது கூட வந்து வேல்டை வந்து அப்பெண்ட் பண்ணுறேன். தென் அதே மாதிரி ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ஹலோவை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அது கூட வந்து வேல்டை வந்து அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஸோ அதுதான் நீங்கள் இப்போ கெஸ் பண்ணணும். ஸோ அவுட்புட் தெரியும்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. அப்படி இல்லைனா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங் S1 = கலோன் கொடுத்து கன்கார்டினேட் பண்ணுறோம்ல, ஸோ அதோட அவுட்புட் வந்து ஹலோன் தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், அதோட வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் S1 = ஹலோ அப்படியே தான் இருக்கும். தென் ஸ்ட்ரிங் பில்டரில் வந்து மியூட்டபிள் தான், ஸோ அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஒரே ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் n நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம். ஸோ அதோட வேல்யூ வந்து ஹலோ வேல்ட். தென் ஸ்ட்ரிங் பஃபரும் அதே மாதிரி தான், மியூட்டபிள் தான். ஸோ அது வந்து த்ரெட் சேஃப். மல்டி த்ரெடிங் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஒரே ஆப்ஜெக்ட்டில் மல்டிபிள் வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம். தென் அது வந்து ஹலோ வேல்டாக இருக்கும். ஸோ அதுதான் கைஸ் இந்த கோடோட அவுட்புட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.